கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமும் 26ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. ஆமென். நம்முடைய தேவன் தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து பறிக்க முடியாது. அதை பறித்து கொள்ள அதிகாரத்தையும் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற காரியங்கள் என்ன அப்படின்னா, உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ அந்த குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுக்க ஒரு சில கிரியைகள் வெளிப்படும் பொழுது உங்களுடைய ஒற்றுமை, உங்களுடைய ஜெபம், உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே இருக்கிற வைராக்கியம், விசுவாசம், நம்பிக்கை, என் தேவன் என் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார், என் தேவன் எனக்கு செய்த எல்லா நன்மைகள் நிமித்தம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படும் பொழுது உங்கள் எதிரியானவன் அவன் வெட்கப்பட்டு ஓடுகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த விதத்திலையும் உங்களுடைய மனதில் சந்தோஷம் குறையவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அதுதான் தேவ பிள்ளைகளுடைய, தேவ ஜனங்களுடைய பலன். ஆமென். ஹல்லேலூயா. எதிரியானவன் உங்கள் சந்தோஷத்தை குறைக்கணும், உங்கள் சந்தோஷத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்து போடணும்னு நினைக்கும் பொழுது இந்த அதிகாரம் உனக்கு இல்லை. என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் அவர் சந்தோஷமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் நம்பும் பொழுது, நீங்கள் இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும் பொழுது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வீட்டையும் உங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கட்டும். உங்களுடைய சந்தோஷம் குறையாதபடிக்கு ஜெபத்திலோடு இருங்கள், உறுதியாக இருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாறும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.